60 ஆண்டு கால நடிகர் அப்படின்ற முறையில் நாடகம் மற்றும் தமிழ் திரையுலகில் புதிய சகாப்தம் படைத்து பல கோடி மக்களின் இதயங்களில் நிரந்தரமான இடத்தை பெற்று புகழோடு வாழ்ந்து மறைந்தவர் தான் மகா நடிகர் செவாலியே டாக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட கலைஞனின் அசாத்தியமான திரைப்பயணத்தை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இல்லற ஜோதி 1954ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஜி.ஆர். ராவ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்துச்சு. இயக்கத்துடைய மேற்பார்வை டி.ஆர். சுந்தரம் அவர்கள். காதலி மீது உள்ள அன்பால மனைவியை வெறுத்து ஒதுக்கும் காட்சிகளிலும் இறுதியில மனைவியின் தூய்மையான அன்பை புரிந்து கொண்டு அவளிடம் கதறி தன் குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் காட்சிகளிலும் தான் ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். சிவாஜி தான் அப்படின்னு தன்னுடைய திரைப்பட வரலாற்றில் 11வது முறையாக நிரூபிக்கிறாரு இந்த அற்புத திறமைகள் கொண்ட மாமனிதர் சிவாஜி அவர்கள். கலைவெறி கொண்டவர்கள் குடும்பம் அது இது அப்படின்னு எதுலையுமே பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு அச்சு அசலாக பிரதிபலிச்சிருப்பாரு நடிப்பின் இமயம் நடிகர் திலகம். தன் கவிதையை முதலாக பத்மினி ரசித்து பாராட்டும் போது அந்த முகத்தில் பரவும் சந்தோஷ ரேகைகளை பார்க்க வேண்டுமே. தங்கவேலுவுடன் சேர்ந்து நகைச்சுவை காட்சிகளிலும் தான் திலகம்தான் அப்படின்னு நிரூபிக்கிறாரு சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகத்துக்கு பிறகு நம் மனதில் இடம் பிடிப்பவர்கள் சித்திரலேகாவாக வரும் பத்மினியும் காவேரியாக வரும் ஸ்ரீரஞ்சனியும். நல்ல கலாரசிகையாக பத்மினி நடிகர் திலகத்திடம் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வயப்படுவதும் அதை தட்டி கேட்கும் மோகனான அசோகனை அலட்சியப்படுத்துவதும் ஸ்ரீரஞ்சனி நடிகர் திலகத்தை விட்டு தரும்படி கெஞ்சும் போது விட்டு கொடுத்தால் காதல் போய்விடுமே அப்படின்னும் விட்டு கொடுக்காவிட்டால் பழி பாவத்திற்கு ஆளாக வேண்டுமே அப்படின்னும் இரண்டு மனநிலைகளில் குழம்புவதும் கணவனின் உயிருக்காக ஸ்ரீரஞ்சனி மன்றாடும் போது தன் நிலைமையை எண்ணி எரிமலை போல் வெடித்து குமுறுவதும் நடிகை பத்மினியின் சிறந்த நடிப்பாற்றலுக்கு உதாரணம். அடுத்ததா இந்த இல்லற ஜோதி திரைப்படத்தில் கலங்கமில்லா காதலிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை ஏ.எம். ராஜா அண்ட் ஜிக்கி மிகவும் அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் அனார்கலி நாடகத்தில் இடம்பெற்றிருக்கும். கலங்கமில்லா காதலிலே இந்த பாடலில் அழகு சலீமாக பத்மினி கூட சேர்ந்து நம் உள்ளங்களை கவர்ந்திருப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார்படி நடிகர் திலகத்துடன் அழகு சுந்தரி அனார்கலியாக வெகு பொருத்தமாக ஜோடி சேர்ந்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி உறங்க விடாமல் செய்கிறாங்க பத்மினி. ராஜா மான்சிங்கிடம் தன் காதலை விட்டு தர முடியாது அப்படின்னு ஆத்திரம் பொங்க கூறும் போதும் ஒரு சிப்பாயாக தன்னை ஏமாற்றிய சலீமின் மீது பாயும் பாய்ச்சலிலும் தான் நாட்டியத்தில் மட்டுமல்ல நடிப்பிலும் பேரொளி என்று நிரூபிக்கிறாங்க பத்மினி. நடிகர் திலகத்துக்கு சரியான இணை பத்மினி. பாத்திரத்தை புரிந்து கொண்டு பட்டையை கிளப்பினாங்க பத்மினி. 1947ஆம் ஆண்டு கன்னிகா அப்படின்ற படத்தின் மூலம் அறிமுகமான பத்மினி அதுக்கப்புறம் மோகினி, வேதாள உலகம் உள்ளிட்ட பல படங்களில் டான்ஸராக இருந்திருக்காங்க. 1952ஆம் ஆண்டு வெளியான பணம் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாறாங்க. சிவாஜி நடித்த முதல் படமும் இந்த திரைப்படம் தான். ஆனால் பராசக்தி படம் முதல்ல வெளியானதால அந்த படமே சிவாஜி அவர்களுடைய முதல் படமாக பார்க்கப்படுது. பணம் படத்தை தொடர்ந்து சிவாஜி பத்மினி ஜோடி பல படங்களில் ஜோடி சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக அன்பு, தூக்கு தூக்கி, இல்லற ஜோதி, மங்கையர் திலகம் போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் சிவாஜி பத்மினி ஜோடி தொடர்ந்து நடித்தாங்க. சிவாஜியுடன் இணைந்து நடிகை பத்மினி 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. பராசக்தியில குணசேகரனுடைய தங்கை கல்யாணியாய் நம் நெஞ்சில நிலைத்தவர் இல்லற ஜோதியில இல்லற ஜோதியாக வெளுத்து வாங்குறாங்க ஸ்ரீரஞ்சனி. இவங்களுக்கு இத்தகைய வேடம் அல்வா சாப்பிடுவது போல.
குடும்ப பாங்கான முகம் வேற இந்த பாத்திரத்துக்கு வலுவும் சேர்க்குது. தன் கணவனை விட்டு விடும்படி பத்மினி கிட்ட மன்றாடும் போது கல்லையும் கரைய வைக்கிறாங்க அவங்க ஆக்டிங் மூலம். கணவன் காலடியில் குழந்தையை போட்டு இதைவிட சிறந்த கலை கிடையாது அப்படின்னு வாதாடும் கட்டம் அற்புதம். இவர் சிரித்து பாடும் அபூர்வ பாடல் காட்சியும் இந்த படத்துல இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழுவாச்சி கேரக்டர்களுக்குனே தனி நடிகைகள் இருப்பாங்க. அதாவது சோகமான துன்பமான காட்சிகளில் நடிப்பதில் சிறப்பு பெற்றவங்க. பிற்காலத்தில் சவுகா ஜானகி, சரிதா போன்றவங்க அப்படி பார்க்கப்பட்டாங்க. இவங்களுக்கு முந்தையவங்க தான் ஸ்ரீரஞ்சினி. தெலுங்கு படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்த ஸ்ரீரஞ்சினியை பராசக்தி படத்தில் சிவாஜி அவர்களுக்கு தங்கை கல்யாணியாக நடிக்க அழைத்து வந்தாங்க இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு. தமிழ் சுத்தமாக தெரியாத ஸ்ரீரஞ்சினி முதல்ல நடிக்க மறுத்தாங்க. ஆனால் கதைப்படி கல்யாணி கேரக்டர் எப்போதுமே துன்பத்தில் தவிக்கும் ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால ஸ்ரீரஞ்சினியை விட்டால் வேறு யாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தமிழ் வசனங்களை தெலுங்குல எழுதி கொடுத்து நடிக்க வச்சாங்க. பராசக்தி திரைப்படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராஜி என் கண்மணி, மூன்று எழுத்து, இரத்த கண்ணீர், இல்லற ஜோதி போன்ற சில படங்களில் நடித்தாங்க. பராசக்தி படத்தில் சிவாஜிக்கு தங்கையாக நடித்தவங்க இல்லற ஜோதி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. குமாரி அப்படின்ற படத்தில் எம்ஜிஆருக்கும் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த இல்லற ஜோதி திரைப்படத்தில் மோகனாக அசோகன் இளமையாக வர்றாரு. வில்லனா இல்லை நல்லவனா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமான ஒரு கதாபாத்திரம். நடிகர் திலகத்துடைய தந்தையாக டனால் தங்கவேலு மிஸ்டேக் அப்படின்னு அடிக்கடி சொல்லி நம்மை விலானோக சிரிக்க வைக்கிறாரு. நடிகர் திலகத்துக்கு தந்தையாக அவர் அந்த இளம் வயதில் பணம் படத்துக்கு பிறகு நடிச்சிருப்பாரு. அவர் மனைவியாக CK சரஸ்வதி வழக்கத்துக்கு மாறாக நல்ல பெண்மணியாக தங்கவேலுவுக்கு மனைவியாக நடிச்சிருக்கிறாங்க. அன்பு படத்துக்கு அப்புறம் அனார்கலி ஓரங்க நாடகம் இந்த படத்தில் இடம்பெற்று இன்னை வரைக்கும் அனைவரது நெஞ்சங்களிலும் நீங்கா இடம்பெற்று திகழ்கிறது. KK சவுந்தர் என்ற குணச்சித்திர நடிகர் இந்த படத்தில் இடம்பெறும் அனார்கலி நாடகத்தில் ராஜா மான்சிங்காக நடித்து மிகவும் புகழ் பெற்றாரு. மற்றும் KK பெருமாள், திருப்பதி சாமி, கொட்டாப்புளி, ராமாராவ் ஆகியோரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. துணிச்சலான கதை, அதை அற்புதமாக கையாண்டிருக்காரு இயக்குனர் GR ராவ். அதுவும் அந்த காலத்திலேயே. இயக்கம் மேற்பார்வை மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரம். பின்னாட்களில் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி பெரும் வெற்றி பெற்ற சிந்து பைரவி படத்துக்கு இந்த படம் முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். இந்த இல்லற ஜோதி திரைப்படத்தில் மனோகராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. மனைவிக்கும் காதலிக்கும் இடையே திண்டாடும் பரிதாப பாத்திரம் நடிகர் திலகத்துக்கு. தன்னுடைய கலை ரசனை பெத்தவங்களுக்கும் ஏன் மனைவிக்கும் கூட தெரியவில்லையே அப்படின்னு வேதனைப்படுவதாகட்டும், தன் ரசனைக்கேற்ற ரசிகை கிடைத்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் தன் வசம் இழக்கும் பாங்கை காட்டுவதிலாகட்டும், இப்படி எல்லா காட்சிகளிலும் தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.